உங்கள் ஹைப்ரோ முடி கொட்டிட்டு இருக்கா, இல்லை உங்கள் ஹைப்ரோஸில் பேட்ச் ஆகிடுச்சா, இல்லை உங்கள் ஹைப்ரோ க்ரோத் ஆகிட்டு அது ஒரு ஷேப்பே இல்லாமல் ரொம்ப தின்னாக தெரியுதுங்களா? இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸில் டைரெக்டாக ஷேப் எடுக்கக்கூடாது, வெறும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ராஸ் க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டியிருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து வீட்டில் கேஸ்டர் ஆயிலை கொஞ்சம் மைல்டாக சூடு பண்ணிவிட்டு பட்ஸில் தொட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன வெங்காயத்தை நம்ம சூடு பண்ணிவிட்டு அந்த எசன்ஸை மட்டும் பட்ஸில் தொட்டு கொட்டின இடத்துல அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ முடி கொட்டின இடத்துல முடி கண்டிப்பாக ரீக்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அட்வான்ஸ் மெத்தட்லேயும் இங்கே க்ரோத்திங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ஹைப்ரோஸ்க்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு எப்போவுமே ஐப்ரோ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கூலிங் மாய்ஸ்சரைசர் போடுறப்போ எடுத்த இடத்துல எந்த ஒரு ரேஷஸோ மார்க்ஸோ ஆகாமல் ஸ்கின் வந்து ஸ்டாண்டர்டாக ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கும் மைண்ட் ஒரு காமாக இருக்கும், எரிச்சல் இல்லாமல். உங்களுக்கு கோல்டு பாடியில் சைனஸ் இருக்குன்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது.